இங்க ஒரு குட்டி பையன் திடீர்னு ஒரு ஆத்துல விழுந்து காணாம போயிடுறான். அவன் செத்துட்டதான்னு அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. ஆனா செம ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பையன் கரெக்டா 35 வருஷத்துக்கு அப்புறமா சீனாவுல இருக்கிற ஒரு வயல் காட்டுல திடீர்னு கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறான். அப்போ அவனை சுத்தி இருந்த ஆளுங்க யாரையுமே அவனுக்கு அடையாளம் தெரியல. அவனுங்க பேசுற பாஷையும் இவனுக்கு புரியல. பயத்துல நடுங்கி அந்த சின்ன பையன் அங்கேயே சுரண்டு மயங்கி விழுந்துடுறான். உடனே அந்த வில்லேஜ்காரங்க அமெரிக்கா தூதரகத்துக்கு மேட்டரை சொல்லி காண்டாக்ட் பண்றாங்க. ஆபீசர்ஸ் வந்து அவனோட ட்ரெஸ் செக் பண்ணும்போது அதுல அவன் கையாலேயே ஜேக்கப்னு எழுதி வச்சிருந்ததை பாக்குறாங்க. இன்னும் அள்ளு விடுற விஷயம் என்னன்னா, அவன் இன்னும் அவனோட வீட்டு அட்ரஸ ஞாபகம் வச்சு அவங்க கிட்ட கரெக்டா எழுதி காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஆபீசர்ஸ் அவனை ஃபிளைட் ஏத்தி அமெரிக்கா கூட்டிட்டு போயிட்டு அந்த அட்ரஸ்ல இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கேஸ சால்வ் பண்ண மைக் என்ற டிடெக்டிவ போடுறாங்க. அவ சொன்ன அட்ரஸ் நிஜமாலுமே அங்க இருக்கிறத பார்த்து அவனுக்கு தூக்கி வாரி போடுது. வீட்டோட காலிங் பெல்ல தட்டின உடனே உள்ள இருந்து ஒரு 70 வயசு பெருசு வந்து டோரை திறக்கறாரு. மைக் அவர்கிட்ட உங்க பையன் எப்படியாவது காணாம போயிட்டானான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பெரியவர் என்னோட பையன் 35 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டானேன்னு சொல்றாரு. ஆனா வெளிய நிக்கிற ஜேக்கப பார்த்ததும் அந்த பெரியவருக்கு பயங்கர ஷாக். அப்போ ஜேக்கப் அவர்கிட்ட ஒரு புதிர் மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறான். சடனா அந்த பெரியவரும் யோசிக்காம அதுக்கான கரெக்ட் பதில சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த ரகசிய புதிர் அவருக்கும் அவனோட பையனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரோட பையனை 35 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட சொந்த கையாலேயே குழி தோண்டி புதைச்சிருப்பாரு. அந்த டைம்ல அவனோட அம்மாவும் அங்க வந்து அவனோட மூஞ்சியை பார்த்துட்டு ஷாக் ஆகி கதறி அழுது அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஜேக்கபோட மாமா அங்க ஓடி வராரு. வந்து டிடெக்டிவ் கிட்ட டேய் அவன் ஏற்கனவே செத்துட்டான்டான்னு சொல்லி ஜேக்கபோட டெத் சர்டிபிகேட்டை காமிச்சு கத்துறாரு. ஆனா ஜேக்கப நேர்ல பார்த்ததும் அவரும் வாயடைச்சு போயிடுறாரு. அப்போ திடீர்னு பயத்துல ஜேக்கபுக்கு ஃபிட்ஸ் வந்து துடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவனை அள்ளிக்கின்னு ஹாஸ்பிடலுக்கு ஓடுறாங்க. டாக்டர் அவனை செக் பண்ணும்போது அவனுக்கு நாடி துடிப்பே இல்ல. ஆனா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணும்போது அவனோட ஹார்ட் பீட் மட்டும் நார்மலா கேக்குது. எல்லாரும் என்னடா இந்த மர்மோன்னு கன்ஃபியூஸ் ஆகி நின்ன கேப்ல சடனா அவன் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்தே காயமா போயிடுறான். எஸ்கேப் ஆயிடுறான். அவனோட அப்பா அங்க வந்து பார்த்தா அவன் காட்டு மிராண்டி மாதிரி வேகமா காட்டுக்குள்ள ஓடின்னு இருக்கான். ஜேக்கபோட அப்பாவும் விடாம அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த காட்டு பாதையில போக போக அவருக்கே அந்த இடம் ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கடைசியில ஜேக்கப் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில நின்னுட்டு அந்த மரத்தோட பொந்துக்குள்ள இருந்து ஒரு டாய் சோல்ஜர் பொம்மையே எடுக்கிறான். அந்த பொம்மைய 35 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பா அவனுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்திருப்பாரு. இப்போ திரும்பவும் அதை பார்த்ததும் அவர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. அப்போ நிஜமாலுமே ஜேக்கப் தான் உயிரோட திரும்ப வந்துட்டானான்னு எல்லாருக்கும் டவுட் வருது. இதனால டிடெக்டிவ் மைக் ஒரு வெறித்தனமான முடிவெடுக்கிறான். அவனோட கல்லறைய தோண்டி சவப்பெட்டிய ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு பிளான் பண்றான். எல்லாரும் சேர்ந்து அவனோட சவப்பெட்டிய ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. உள்ள இருந்ததை பார்த்த அடுத்த செகண்ட் அங்க நின்ன எல்லாரும் பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.